பண்ணிட்டாருன்னு எல்லாரும் ஒத்துட்டாங்க. எப்படின்னு கேட்டா, இதுல வந்து சாக்கடை கலந்துருக்கு தண்ணியில அப்படின்னு இருக்குது, பாசம்லாம் வருது. இப்ராஹிம் கலந்தாரா இஸ்மாயில் கலந்தாரான்னு பிரச்சனை. சரி, யாரு சாக்கடை கலந்துருச்சா இல்லையா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப இது எது மாதிரி கேட்டா, இதுல ஜரீர் கலந்தாரா ஆசிம் கலந்தாராங்கிறது தான் மேட்டரே தவிர, கலந்தது உண்மை, கலந்திருக்கிறது உண்மை. அதை கண்டுபிடிக்கிறாங்க, காரணம் கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுக்கு என்ன செய்யுது, பிரச்சனையாவது. இவரை சொல்றதா இல்ல அவரை சொல்றதா, எல்லாரும் இப்படித்தானே சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்லையே, வேற வேற அறிவிப்பாளர் அப்படி காணாம, இது யாருடைய தவறா இருக்கும்? அவங்க அந்த அறிவிப்பாளர்களை கண்டு அறிந்தவர்கள், யார் தவறு செய்திருப்பார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள இயலும். அவங்க அறிவிப்பாளர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி இவர் தான் பண்ணுவாரு, இவர்கிட்ட சான்ஸ் அதிகம் இருக்குது, இவர்கிட்ட சான்ஸ் கம்மி, இப்படி எல்லாம் அது காரண காரியங்களோட அவங்க ஆய்வு பண்ணி சில முடிவுகளை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, இந்த இப்னு இந்த 200 திர்ஹம் சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லுவார்களேயானால் 2 விமர்சனங்கள் அதுல இருக்கிறது. ஒன்னு, ஆசிம் ரசூலுல்லாஹ் பேர்ல விட்டு அடிக்கக்கூடியவர் அலி பேரை பயன்படுத்தி என்கிற விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டீர்களேயானால் அப்ப மௌகூஃபாக ஆகிவிடுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னீர்களேயானால், ஆசிமே இப்படித்தான் அறிவித்திருக்கிறார், ஆசிம் எப்படி அறிவிச்சிருக்கிறாரு, அலியோட நிறுத்திருக்கிறாரு, அது வந்து ஜரீர் தான் குழப்பிட்டாரு, ஆசிம் வந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் கொண்டு போகல, அவர் அலியோட நிறுத்திட்டாரு, பிந்தி வந்த ஜரீர் தான் அதை மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி இப்னு வஹப் சொல்றாரு. அதுலதான் என்ன பண்றாங்கன்னா, அவர் கேட்டபடி அந்த ஷோபா சுஃபியான் எல்லாம் ஆசிம் வழியா தான் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, அப்ப இதுல எல்லாம் கரெக்டா வந்து அலியோட நிக்குது, இந்த இடத்துல வந்து கோளாறு ஜரீத்து தான் இருக்கணும். அதோடைய மாணவரே அதை நச்சாந்து வரை கொடுக்கிறார். கோளாறு ஜரீத்து கொடுக்கிற ஆள் யாரு, மாணவர் இப்னு வஹப் சொல்றாரு. வேற அறிஞர்கள் இதை வந்து ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். அப்ப 2 விமர்சனங்கள் அதில் இருக்கும் பொழுது, எந்த ஒரு விமர்சனம் அடிபட்டாலும் 2ல ஒன்னு அடிபடும், 2 சேர்ந்து நிக்காது. 2 முரண்பட்ட விமர்சனம் இருக்குமே ஆனால், அவர் இட்டுக்கற்றவர் ரசூலுல்லாஹ் பேர்ல அலி பேரை பயன்படுத்துறவர் நின்றாலும் சரி, அது நிக்கலன்னு சொன்னாலும் சரி, இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, அது கன்ஃபார்ம், அது உறுதி, அதற்குரிய காரண காரியங்களோட அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப நல்லா விளங்குகிறது இது எவ்வளவு பெரிய ஒரு மேட்டரை எடுத்து வச்சிருக்கிறோம். இது சரியா தவறாங்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையாங்கிற ஒரு லெவல்ல உள்ள சர்ச்சை நடக்கக்கூடிய ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் ஆர்குமெண்ட் பண்ண முடிகிறது என்றால், அப்ப என்ன அர்த்தம், அது காலகாலம் ஊட்டப்பட்டது, இதுதான் ஆதாரமா? முதல்ல இதுல அந்த கருத்து இருக்குதா? அது முக்கியமான பாயிண்ட். அதுதான் எனக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இதில் அந்த கருத்து கிடையாது. இந்த வருஷம் கொடுத்ததுக்கே திரும்ப திரும்ப கொடு என்ற கருத்தில் இது இல்லைங்கிறத முதல் நிரூபிட்டேன். ஹதீஸுக்குள்ள போனதுனால ஞாபகப்படுத்துற, அது வரட்டும், அதை முடிச்சுக்கிறோம். அதனால நம்ம என்ன கேட்கிறோம், நம்ம என்ன தலைப்புல இருந்துகிட்டு இருக்கிறோம், அதை எப்படி நீங்க நிலைநாட்டி ஆகணும். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா என்பதில் இவ்வளவு கொஸ்டின் மார்க்குகள் வந்து உண்டாக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். அப்ப நீங்க என்னதை சொன்னாலும் அது மௌகூஃப் என்பதுல அதை மாற்றுவதில் எந்த விதமான நியாயம் இல்லைன்னு நாங்க திட்டவட்டமாக நாங்க நம்புகிறோம். நீங்க என்னத்தை தான் சொன்னாலும் இல்ல மர்ஃபூ தான் சொல்லிட்டு இருக்க போறீங்க. அப்படியான ஒன்றை கொண்டு நீங்க நிரூபிங்களா? சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்காத வரைக்கும் அதை கொண்டு நிறுவ முடியுமா? அப்படியே நிறுவனா கூட அதுல இந்த கருத்து வருமா? அதெல்லாம் வந்து சிந்திக்காம என்ன செய்யறாங்க, பார்த்தா இப்பதான் விளங்குறது. நான் பெருசா என்னமோ இருக்குன்னு நினைச்சேன், ஏதாவது கண்டுபிடிச்சு ஏதாவது வச்சிருப்பாங்கன்னு சொல்லி, கடைசியில பார்த்தா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா பயங்கரமா வச்சிருக்க, எடுத்து போடாம போக மாட்டாங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கடைசியில இதுதான் ஒண்ணுமே சம்பந்தமே இல்லை. இந்த ஹதீஸுக்கும் கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்கு சம்பந்தம் இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையாங்கிறது டவுட்ல போயிட்டு இருக்கிறது. அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வந்தா சரியா லைஃபாங்கிற ஒரு கொஸ்டின்ல போய்கிட்டு இருக்கு. ஹாரிஸ் சொல்றாரு அது லைஃப்ங்கிற லெவல்ல ஓடி போய் அது லைஃப் ஒத்துக்கிட்டாங்க, அப்படி போய்கிட்டு இருக்கிறது ஹாரிஸ் சொன்னது. அப்ப இந்த ஒரு நிலையில் தான் இவங்களுடைய ஆதாரம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மசாயில ஒரு உயிர் நாடியான ஒரு கடமைய ஒரு ஜீவநாடியானதை உண்டாக்குவதற்கு நிரூபிப்பதற்கு இது வழி அல்ல. இப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாத கொண்டு வந்து நீங்க இல்லாத கருத்தை கொடுத்து இதுதான் சரி நாங்க தான் நினைக்கிறோம்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒரு சட்டம் வகுக்கிற மாதிரி இந்த மார்க்கம் இருக்காது. அதை நீ நிரூபிக்க, அது மௌகூஃப் இல்ல ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க என்பதை சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அதுல இருந்து நிரூபிச்ச போது அந்த கருத்தை எடுத்து வைக்கணும்.
நிரூபிக்க வந்து வைக்க கூடாது. அதுல அந்த கருத்து இருக்குதாங்கிறத நிரூபிக்க அதுல அடிபட்டு போயிடும். அது ரெண்டையும் செய்யுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு? நாம என்ன கேட்கிறோம் அப்படிங்கறத புரியாமையே ஒரு 10 நிமிடத்தை கழிக்க வேண்டும் என்று சகோதரர் அவர்கள் பேசிவிட்டார்கள். அதாவது முரண்பட்ட 2 விமர்சனம் ஆசிமை பற்றி வந்திருக்கிறது. ஒன்று சரியா இருக்குமே, ஆனால் ஒன்று தவறா இருக்கும். இதை பத்தியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே போன்று ஜரீரை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னார்கள். நான் பேசக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். ஆசிமுடைய சர்ச்சையை முடிச்சுக்கிறோம், ஒன்னே பேசுவேன் தான் நான் சொல்றேன். என்னண்டா, ஜரீர் குழப்பிட்டாரு, ஆசிம் குழப்பிட்டாரு, அந்த குழப்பம் இப்படி வந்துருச்சு, ஆசிரியர் இப்படி செஞ்சுட்டாரு, இப்படி இதெல்லாம் நான் ஒண்ணுன்னா பேசுவேன்னு சொல்றேன். இதண்டா நான் பேச மாட்டோம், அதை நீங்க பேசக்கூடாது, இந்த சப்ஜெக்டே நான் தொடல. பேசுவோம், நேரம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொன்றாக நம்ம பேசுவோம். ஒவ்வொன்றாக பேசி அறிவியல் ஒரு ஹதீஸை முடிவு செய்வதற்கு மிகவும் முதல் தரமான செய்தியை நம்ம பார்க்கணும். எதைத்தான் அறிவிப்பாளர்கள் தொடரத்தை வச்சுதான் முடிவு பண்ணணும். இப்ப ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கறத முடிவு செய்யறது எதை வச்சுதான்? இந்த இதை வைத்துதான் முடிவு செய்ய வேண்டும். இதுக்கு சம்பந்தம் இல்லாத சாக்கடை சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்றாங்க. தண்ணி கலந்திருக்கிறது என்பது உறுதி, அது ரசூல்லா சொல்லலங்கிறது எங்க உறுதியாச்சு? அது எப்ப உறுதியாகும் அப்படின்னு கேட்டா, நீங்கள் ஆசிமி மீது வச்ச குற்றச்சாட்டு இருக்கு பாருங்க, அந்த குற்றச்சாட்டு உறுதியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே தான் இது ரசூலுல்லாஹ் சொன்னது அல்ல, அலி சொன்னார்கள் என்பது உறுதியாகும். அது இல்லாத வரைக்கும் அது ரசூலுல்லாஹ் சொன்னதாகத்தான் நம்ம கருதுவோம். அன்புக்குரியவர்களே, இன்னொரு விஷயம், இவங்க சொல்றாங்களே ஆசிம் என்பவர் மேல குறை இருக்குது. என்ன குறை? இப்னு அதியே சொல்லுகிறார், அதுக்கு இப்னு ஹஜர் பதில் சொல்லாம போயிட்டாரு. நாம சொன்ன பதில் சொல்லிட்டாருன்னு சொன்னோம், இருந்தும் பதில் சொல்லவில்லை என்று சொல்கிறார்கள். நாம திரும்ப கேட்கிறோம், அப்படி அவர்களுடைய வாதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படியே ரசூலுல்லாவுடைய பெயரை பயன்படுத்தி தவறான செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் என்று அந்த விமர்சனத்தை நாம் ஒத்துக்கொள்வோம். அப்படி உங்க திருப்திக்காக, உங்களுடைய விருப்பத்திற்காக நாம இதை ஒத்துக்கிறேன். ஏன்னா என்னுடைய இதல்ல, நான் ஒத்துக்கிறல, இவங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் ஒத்துக்கொள்றேன். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு செய்திய ரசூலுல்லாஹ் சொல்லாம சொல்றாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் மீது இட்டுக்கட்டி பேசுறாரு இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு செய்தியை இறை தூதர் மீது இட்டுக்கட்டி சொன்னால் அவருடைய நிலை என்ன? தெளிவுபடுத்துங்க. மன் கதிப அலைய முத்தஅம்மிதன், என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் மீது அவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை ஒருவன் சொன்னால் நரகத்தின் இருப்பிடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான இந்த ஆசிமு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அலி சொன்னதாகவே இருக்கட்டுமே, ஒத்துக்கிற முடியுமா? ரசூலுல்லாஹ் அவருடைய பேரை பயன்படுத்தி அடிச்சு விடக்கூடியவரு அலியினுடைய பேரை பயன்படுத்தி அடிக்கிறதுக்கு நேரமாக போகுது. யோசித்து பாருங்கள், என்ன காரணத்தை சொல்றாங்க பாருங்க. ஆசிமின் அவர் என்ன குற்றச்சாட்டு? ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொல்வார்கள். அதனால இட்டுக்கட்டி பேசக்கூடியவர் இவரு. எங்க இட்டுக்கட்டி ரசூலுல்லாஹ்வின் மீது இட்டு கட்டக்கூடியவர் அலி மீது இட்டு கட்டுறதுக்கு யோசனை பண்ணுவாரா? நீங்க யோசனை பண்ணுங்க, உங்களை யோசனை பண்ண சொல்றேன். அப்படி நிலையில உள்ள ஒருத்தர் ஒரு செய்தி அறிவிக்கிறாரு அப்படின்னா அவர் அறிவிக்கக்கூடிய எந்த செய்தியை ஏற்றுக்கிற கூடாது. அலி சொன்னதாக சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னாலும் ஏற்றுக்கிற கூடாது, யாரு சொன்னதாக சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது. இதுதான் ஹதீசுகளுடைய விதி. பொய் சொல்லக்கூடியவர்கள் என்று நாம நம்பிக்கொண்டு அலி சொன்னதாக சொன்னா ஏத்துக்கலாம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னா ஏத்துக்கிற கூடாது, ரசூலுல்லாஹ் மீது அவர் இட்டு கட்டுறாரு என்று சொல்லிட்டு தங்களது வாதத்தை நிலைநிறுத்தற்கு பாக்குறாங்க. இதெல்லாம் எடுபடுமா? வாதத்தில் நிக்குமா? எங்க ரசூலுல்லாஹ் மீது இட்டு கட்டக்கூடிய ஆளு எப்படிங்க இருப்பாரு? அலி மீது இட்டு கட்ட முடியாதா? ரசூலுல்லாஹ் மீது இட்டு கட்டுவது கடுமையான குற்றம் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறது, நரகத்துக்கு போகக்கூடிய செயல் என்று டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாபெரும் குற்றத்தை செய்திருக்கக்கூடிய ஒருவர் அலி சொன்னதாக சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னா என்ன வாதம் இது? என்ன வாதத்தை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து வைக்கிறார்கள்? புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடுத்து சொல்லும் பொழுது சொன்னாங்க, அலி ஆசிமை பற்றி அதாவது முரண்பட்ட விமர்சனங்கள் வருகிறது. விமர்சனத்தை சொன்னவங்கள்ட்ட போய் கேட்கணும். ஆனாலும் ரெண்டுல ஒண்ணு உறுதி, ஒண்ணு தப்பானது
எது தப்பானோ எங்களுடைய கருத்துக்கு இடையூறு இல்ல. மௌகூஃப் பாத்திலிருந்து வச்சாலும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஏத்துக்கிற முடியாது. அப்படியே அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாட்டி மௌகூஃப்னு சொல்றோம்ல, அது எங்களது நிலைப்பாடு. மௌகூஃப் முடிக்கிற செய்தி இதை வச்சுட்டாங்க. இவர் பாத்தில அறிவிக்கக்கூடியவரா இல்லையா இதை முடிவு செய்து விட்டு தான் இது மௌகூஃபா இல்லையான்னு முடிவு செய்வோம். ரசூலுல்லாஹ் மீது இட்டு கூட்டக்கூடியவரா இல்லையா இதை முடிவு செய்யுங்க. இதை முடிவு செய்ததுக்கு பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அதுவே இன்னும் முடிவாகலையே, அவர் கெட்டவர் என்று இன்னும் நிரூபணமாகலையே. யாரும் ஒருவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல இது சம்பந்தமா கேட்டா சொல்லக்கூடாது, அதை அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். அதுல ஒப்பந்தத்தில் இல்லையே. ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது? ஒரு அறிவிப்பாளர் தொடர்பாக முரண்பட்ட கருத்து இருந்தால் ஒரு தரப்பினர் எழுப்பும் எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த விளக்கம் அளிப்பது மறுதரப்பினர் கடமையாகும். ஒப்பந்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஒப்பந்தத்தை யார் எழுதுனது? நாம எழுதல, என் கைப்பட எழுதல, சகோதரர் கலீல் ரசூல் அவர்கள் தான் எழுதினார்கள் என்று கருதுகிறேன். என்ன முதல்ல வச்சு அந்த ஒப்பந்த ஹாலில் வச்சு எழுதினாங்க. அது டைம் முடிஞ்சதற்கு பிறகு அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அறையில போய் என்ன செய்தாங்க? 3 பேர் ஆலோசனை செய்து, 3 பேர் பெரிய அறிஞர்கள் தான், கலீல் ரசூல் அவர்கள், சகோதரர் பி ஜெயலலிதா அவர்கள், அப்துல் நாசர் அவர்கள் ஆலோசனை செய்துதான் எழுதினார்கள். அந்த எழுதிய ஒப்பந்தத்தில் தான் இந்த குறிப்பு வருகிறது. எத்தனாவது இது? அதாவது 3வது விதி, விவாத அடிப்படைகள் அப்படிங்கிறதுல 3வது குறிப்பு என்ன? ஒரு அறிவிப்பாளர் தொடர்பாக முரண்பட்ட கருத்து இருந்தால் ஒரு தரப்பினர் எழுப்பும் எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த விளக்கம் அளிப்பது மறுதரப்பினர் கடமையாகும். இதுதான் ஒப்பந்தத்தில் இருக்குது. அவங்க சொல்லிட்டாங்க, அதனால அவங்க கிட்ட தான் அது கேட்கணும், நாம என்ன செய்ய முடியாது, அதுக்கு பதில் சொல்ல முடியாது என்று ஒதுங்க நினைப்பது சரியல்ல. நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஆசிம் என்பவர் பாத்தில்களை அறிவிக்கக்கூடியவரா அல்லது அவர் பாத்திலே அறிவிக்க மாட்டாரா? அதை நீங்க இன்னொரு கேள்வி வச்சா அந்த கேள்விக்கு பதில் வர இதை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். பாத்திலே அறிவிக்கக்கூடியவரா இல்லையா? நீங்க அந்த இதை ஒத்துக்கிறணும். பாத்திலே அறிவிக்கக்கூடியவர் என்று வந்திருக்குது, அதை ஒத்துக்கிறணும். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி அறிவிக்கக்கூடியவர் என்று அவரை பற்றி விமர்சனம் வந்திருக்கு சொல்றீங்களே, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்கொண்டீர்கள் என்று அதை பகிரங்கப்படுத்துங்க, டிக்ளேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம வேற வேற செய்திகள்லாம் எடுத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த ஹதீஸுடைய உசூல்களை திசை திருப்பி அவர் பேசுறதுனால ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்டிட்டாருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுது. ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ரொம்ப நம்பகமான பல அறிவிப்பாளர்களை பற்றி இவர் மௌகூஃபை எல்லாம் மர்ஃபூ அறிவிப்பாரு. இவரை பத்தி மட்டும் இல்ல, மௌகூஃபைல் அதாவது சஹாபி சொன்னதையெல்லாம் ரசூல் சொன்னதை அறிவிச்சிருக்கிறாரு என்கிற மாதிரியான விமர்சனங்கள் நிறைய அறிவிப்பாளர்களுக்கு இருக்குது. அவங்களெல்லாம் ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்டினாங்க என்று அதுக்கு யாரும் பொருள் கொள்ளல. அதுக்கு என்ன பொருள் என்றால், கவனக்குறைவா ரசூலுல்லாஹ் சொல்லிதான் செஞ்சு இவர் சொல்லியிருப்பாரு. வேணும்னு இட்டு கட்டுறது நரகத்துல சேர்க்கும். கண்டிப்பா அப்படி இருந்தால் பொய்யர் தான், நரகவாசி தான், அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் ஒருவருடைய கவனக்குறைவுனால ஒருவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டதுதான் ஒரு சொல்லுவாரு, சொந்தமா எதுவும் சொல்ல மாட்டாரு இப்படி நினைத்து கொண்டு அந்த செய்தியுடைய தரத்தை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்று அவர் சொல்லி இருந்தாலோ, வாய் தவறி ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருந்தாலோ இந்த எச்சரிக்கைக்குரிய ஆவார்னா ஆக மாட்டார். அதாவது அலி பேரை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லி விடுவாரு என்கிற மாதிரியான இந்த விமர்சனம் பெரிய நல்ல நல்ல அறிவிப்பாளர்களுக்கெல்லாம் உண்டுங்க. அதுக்கெல்லாம் என்ன மௌகூஃப் தான் சரி, மர்ஃபூ சரியில்லை அப்படிம்பாங்க. அப்பனா மௌகூஃப் சரின்னு அதுக்கு என்ன மீனிங் ஆயிரும்? அப்ப பொய் சொன்னா அர்த்தமாயிருமா? அதுக்கு தவறாக சொல்லி இருக்கிறார். மன்கதப அலைய முத்தாமீதன்லாம் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேண்டுமென்றே இட்டு கட்டி ஒருத்தர் சொல்வாரையானால் அவர் நரகத்துல தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும். உதாரணமா எடுத்துக்கொண்டீர்களேயானால், இப்ப அவர் ஒரு ரசூலுல்லாஹ் காலத்துல வருஷம் ஜகாத் வாங்குறது இருந்தது நடைமுறையில, திருப்பி திருப்பி கொடுத்தது கொடுக்கப்படாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்டது கிடையாது எப்படின்னு ஒருத்தர் அறிவிக்கிறார்னு ஒரு ஹதீஸ் எழுதியிருக்காரு. அப்படி ஹதீஸ் கிடையாது. நூறு முகமது அவருடைய பிரசுரத்தில் நினைஞ்சிருக்காரு. அது இப்னு ஷிஹாப் சொன்னார்னு சொல்லி ஒன்னு அறிவிச்சிட்டு இடையில இவர் 2 பாராவெல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் போட்டு அது குறை கூறப்பட முடியாத ஹதீஸ் எல்லாம் சொல்றாரு. அவர் இப்னு ஷிஹாப் அபூபக்கர் சித்திக்க பார்த்தது கூட கிடையாது. அவர் சொன்னதையெல்லாம் என்னமோ குறை கூறப்படாத ஹதீஸ் எல்லாம் போட்டிருக்கிறார். அதனால வேணும்னு இட்டு கட்டி பொய் சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு
நீங்க கவனக்குறைவா எழுதிட்டீங்கன்னு சொல்லுவோமா? அப்ப அதுல நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டா, இந்த விமர்சனத்தை இப்படி கிரிட்டிக்கலா கொண்டு போய் அவன் பையனா அந்த ஆளு நரகவாசியா என்று கேட்பதை விட இது மாதிரியான விமர்சனங்களை எப்படி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும். அந்த ஹதீஸ ஆய்வு பண்ணி இது மௌகூஃப்னு போயிருவாங்களே தவிர அவரை போய் நரகவாசின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அவரை டோட்டலா தள்ளிட மாட்டாங்க. ஏன் அப்படிலாம் இருந்தா அவர் கதாபு லிஸ்ட்ல ஓடியாந்திருப்பார். இட்டு கட்டக்கூடியவர்கள்ங்கிற ஒரு வேணும்னு பிளான் பண்ணி திட்டமிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லல, அலிதான் சொன்னாரு வேணும்னு நீ சொல்லலாம், கரெக்டான வாசகம் தான். ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்டணும், அலி பேர்ல இட்டு கட்ட மாட்டாரா? கண்டிப்பா இட்டு கட்ட முடியும். அந்த கேள்வியெல்லாம் சாதாரண எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பொய் சொல்றான்னு ஒருத்தன் வந்துடும் பொழுது ஹதீஸ இட்டு கட்டின மாதிரி அறிவிப்பாளரை இட்டு கட்டலாமே. ஒரு மெசேஜ்ல இட்டு கட்டுற ஒரு ஆளு மெசேஜ்ல இட்டு கட்டின மாதிரி இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு பயன்படுத்துற பேர்லையும் கூட இட்டு கட்டலாம். அதனால இட்டு கற்றவர் என்ற அளவுக்கு ஒரு டேஞ்சரானவராக இருப்பாரையானால் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் சரிதாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஹதீஸ் உசூல் அப்படி கிடையாது. மர்ஃபூன் மௌகூஃப்னு சொல்ல ஆட்களை எல்லாம் இட்டுக்கட்ட கதாபுன்னு யாரும் சொல்லிட்டு போனது கிடையாது. மௌகூஃப்னு அதாவது நிறைய விஷயங்களை மௌகூஃபான ஹதீஸ்களை மர்ஃபூன்னு சொன்ன யாரையும் என்ன செய்யல கதாபுன் லிஸ்ட்ல இந்த காரணத்துக்காக சேர்த்தது இல்ல. வேணும்னு சொன்னாராங்கிறத ஆய்வு பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டு என்ன செய்யல அப்படி தெரிய வரும்போது இவன் கதாபும்பாங்க. ஆள கேரக்டரை பார்த்து தெரிஞ்சு ஆய்வு பண்ணி வேணும்னு தான் சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு புறச்சான்றுகள்லாம் கிடைக்கிற நேரத்தில் அப்படி சொல்லுவாங்க. இப்ப நம்ம இவர கத்தாபு நரகவாசிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இங்க பேசிட்டுலாம் இருக்கல. ஒரு ஹதீஸுடைய மௌகூஃப் விஷயத்துல அவர் தப்பா யூஸ் பண்ணி இருக்கிறாரு, தவறான தகவலை தந்திருக்கிறார், இந்த ஆபத்து இவற்றில் தான் உண்டா இருக்கிறது என்பது அங்க உள்ள விமர்சனம். அவ்வளவுதான். இதுக்கு நீங்க எப்படி கொண்டு போயிடக்கூடாது, பயான் பண்ணிட்டு போயிடக்கூடாது, பாமரத்தனமாக பேசிடக்கூடாது. பாமரத கவன் கதபாளைய முத்தாமிதன் சொன்னா என்ன செய்யும், ஆமா பயங்கரமான கேள்வியா இருக்க அப்படிம்பாங்க. அந்த உசூல் வழங்காம அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மௌகூஃப மறுபாக்கணும் 50 பேர் நரவாசியா போயிருவாங்க. மௌகூஃபான ஹதீஸுகளை மறுபுன்னு சொல்லியிருக்காங்களே அது பூரா லிஸ்ட் எடுத்தோம்னு சொன்னா பெரிய பெரிய தலைகள்லாம் உருண்டு போயிடும். அதுல அப்படி அதுக்கு புரியக்கூடாது. எப்படி புரியணும், அதை லைட்டா எப்படி புரியணுமோ, எப்படி அந்த அறிஞர்கள் புரிந்து கொண்டார்களோ அந்த ஹதீஸுக்கு மட்டும் இதுல அவர் கவனக்குறைவா செஞ்சிட்டாரு என்று சொல்லி அதை மட்டும் ஓரங்கட்டி விட்டார்களோ அவ்வளவுக்கு தான் அதை எடுத்துக்கணுமே தவிர நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் பாரதூரமா சொல்றதா இருந்தா நீங்க போட்ட இப்னு ஷிஹாப் ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாருன்னா போட்டுருக்கீங்களே அதெல்லாம் வர பின்னாடி நான் போட போறேன். அது மாதிரியான விஷயங்களை வைக்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு ஒரு மன்கதபாளைய முத்தாமிதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால மனிதன் என்ற முறையில கவனக்குறைவு வரும் என்பதை அடிப்படையா வைத்து இவர்கிட்ட இப்படி ஒரு கோளாறு இருக்கிறது. அதாவது ரிமார்க், இந்த ரிமார்க் உள்ள ஒருத்தர் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் பாயிண்ட். அதனால எது இல்ல, இந்த மன்கதபாளைய என் மீது எவன் இட்டுக்கட்டி சொல்கிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்பதற்கு இதுல இந்த கிரவுண்ட்ல எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த உசூல்ல அதுக்கு இந்த இவர் விமர்சனத்திற்கோ மௌகூஃபுகள்ல மர்ஃபூஆக்கின மற்றவர்களை பற்றி விமர்சனத்திற்கோ இதுல இடம் கிடையாதுங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இந்த ஒப்பந்தத்துல இப்படி திருப்பி திருப்பி சொல்றாரு, அது தேவையே இல்லாத விஷயம். இவங்களா எழுதிட்டாங்க. நாங்களா எழுதுனதுங்கிற பேசுனது எழுத்து வடிவமாக்குனது நாங்க பேசுனது ரெக்கார்டா இருக்குது. ஒப்பந்தத்தை என்னமோ எழுதிக்கிட்டு போய் கையை பிடிச்சி கைட்டு வாங்கின மாதிரி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு. 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசி எதெல்லாம் ஒத்துக்கொள்ளப்படுச்சு அந்த பாயிண்ட் எழுத்து வடிவம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும். அந்த விஷயம் தான் மெசேஜ் ஒத்துக்கிட்ட விஷயம். என்னமோ நம்ம சம்பந்தம்ல தலையில் திணிச்சு இவர்கள் தான் எழுதினார்கள், அது என்ன ஆகும், இவர் ஏதோ கட்டி போட்டு என்னமோ கையெழுத்து வாங்கின மாதிரி சொல்லிட்டு இருக்காரு காலையில இருந்து. அப்படிலாம் கிடையாது. பேசின விஷயம் கேசட்ல இருக்கு, நீ பாத்துக்கலாம். அதை எழுத்து வடிவமாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லபடியா ஒழுங்கா எழுதணும், அது கரெக்டா அந்த எழுத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி அதை வட்டுருக்க பேசுனதுதான் எழுதப்பட்டது. சரியா, அது விட்டுரும், டாபிக் இல்ல. இப்ப வருவோம். அதுல என்ன இருக்குது ஒப்பந்தத்துல, அறிவிப்பாளர் சம்பந்தமாக முரண்பட்டது வந்தால் அதை தீர்த்துட்டு தான் அடுத்ததுக்கு போகணும்னு இருக்குது. ஆமா, அதுல அதுக்கு யாரும் மறுக்கலையா, நாங்க அதை மறுக்கலையா, அறிவிப்பாளர் பற்றி முரண்பாடு வருதுல, அதுக்கு தான் பேசுறோம். இப்படி ஒண்ணு வருது, இப்படி ஒண்ணு வருது, இரண்டில் எது உண்மையானாலும் ஹதீஸ் போய்விடுகிறது, அப்படித்தானே கேட்கிறோம். அதை பத்தி விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் விமர்சனம். அதுல விமர்சனம் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முரண்பட்ட 2 விஷயம் வந்தால் ரெண்டுல எது நிலைநாட்டப்பட்டாலும் அந்த ஹதீஸ் போய்விடும் என்று இருந்தால் அது எஸ்கேப் ஆகுறதா? அது எதுக்கு சொல்றோம், ஏன் முரண்பாடு அவர் போய் கேட்கணும்னா அது பேச்சுக்கு சொல்றது. அதுல உள்ள ஆர்குமெண்ட்ல ஒதுங்கி நாங்க போகல, அதுல ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சரியா, அதுகளை இது மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அடிப்படையான விஷயங்களை விட்டு விலகிடக்கூடாது. இப்ப என்ன பிரச்சனை, இப்ப ஆசிம் என்பவரை தெளிவாக பேசினதை சொல்வதாக இருந்தால்
ஆசிம் என்பவரை பற்றி சிலருடைய விமர்சனம், அலி அவர்கள் பெயரை பயன்படுத்தி ரசூல்லா பெயரை பயன்படுத்தி அலி வழியாக அறிவித்திருக்கிறார், மௌகூஃபானவைகளை மர்ஃபூவாக அறிவித்திருக்கிறார். இந்த ஹதீஸ்களை தேடி பார்க்கும் பொழுது இந்த ஆபத்து இவர்கிட்ட தான் வந்திருக்குது, வேற ஆள்கிட்ட இருந்து வரல. மொத்தத்தையும் தேடுவாங்க, இவரா இருக்குமோ இவரா இருக்குமோ இவரா இருக்குமோ அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த காரண காரியங்கள் அடிப்படையில் இவரா தான் இருக்குங்கிற ஒரு முடிவுல வந்திருக்கிறாங்க சில பேர். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இவர் இதை எடுத்து அதை எடுக்க இயலாது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா அப்ப இவர் அலி அவர்கள் பெயரை பயன்படுத்தி இப்படி செய்யக்கூடியவர் என்று ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானவர். அதே அலி அவர்கள் பெயரை பயன்படுத்தி இதை சொல்கிறாரு, அதனால இது மௌகூஃபா இருக்கும், மர்ஃபூங்கிற ப்ரூவ் பண்ண இயலாதுங்கிறது அது ஒரு வாதம். இன்னொரு வாதம் என்ன, சரி அது தவறாக சொல்லிவிட்டார்கள் வச்சுக்கிறோம், ஆசிம் என்பவர் அப்படி கூட சொல்றாள் கிடையாது, எப்படி வேணும்னு போய் சொல்றது இல்ல, இந்த மாதிரி கூட சொல்ல மாட்டார். இந்த மாதிரி மௌகூஃபானதை பிடிச்சி மர்ஃபூன்லாம் அவர் சொல்றது கிடையாது, அது அவர் மீது சொல்லப்படக்கூடிய அபாண்டம், அது தசுபு, அதாவது ஒரு பக்க சார்பு என்று சொல்லுகிற அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள. நமக்கு ஆசிம் மேல கோபமெல்லாம் கிடையாது. ஒரு ஹதீஸ சரியான ஆய்வு பண்ணுவதற்கு தான் அதை தேடுகிறோம். ஒரு நல்லவர் நிறுவனமான நல்லவர்னு சொல்லிட போறோம், நல்லவர்னு இல்லன்னு சொல்ல போறோம், அவரே நம்ம மாமா மச்சானா, அது ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த ஆசிம் என்பவரை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வர்றது இல்ல, அவர் அப்படி தப்பு, இந்த சில நூல்கள் எழுதுனது ராங்கான தகவல், அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்ல என்று சொன்னால் அதுக்கு கவுண்டரா நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, அப்படியா சரி வச்சுக்கிருவோம், அப்படி வச்சுக்கிருவோம். ஆனால் இந்த ஹதீஸ்ல இது அலி சொன்னதுதான் என்பதை வேற காரணங்களை கொண்டு அறிஞர்கள் ப்ரூவ் பண்றாங்க. இவர் காரணமா இல்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள், இவரே காரணம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் இவர் தான் செஞ்சாருங்கிறாங்க. இவர் காரணம் இல்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது செஞ்சது யார செஞ்சிருக்கிறாங்க, இவர் இல்ல, அது இவராத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவராத்தான் இருக்குங்கிறதுக்கு என்ன கிரவுண்ட்ல வர்றாங்க, அது விளங்கணும்ல. எப்படி விளங்குறாங்கன்றா திருப்பி ரிப்பீட் மாதிரி தெரிஞ்சாலும் கூடுதல் தகவலை சேர்த்து சொல்றேன். அதாவது இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் ஹாரிஸ் அறிவிக்கிறார். நல்லா கவனிங்க, ஹாரிஸ் என்பவர் யாரு, பொய்யர். அவர் சொன்னதாக இப்ப ஜரீர் அறிவிச்சிருக்கார். சரி, இது ஒரு ஹதீஸ். அலி சொன்னதாக இதே செய்தியை ஆசிம் அறிவிக்கிறார், அவர் சொன்னதாகவும் ஜரீர் அறிவிக்கிறார். இது ரெண்ட தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவர் ஒன்னா சேர்த்து ஹாரிதும் சொன்னார்கள், ஆசிமும் சொன்னார்கள், அலி சொன்னதாக, அலி ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்படின்னு போட்டு அறிவித்த உடனே கன்ஃபியூஸ் ஏற்பட்டு போய்விட்டது. இது ஜரீருடைய கோளாறு அப்படிங்கிறார் இப்னு வஹப். இப்னு வஹபுடைய வாக்குமூலத்தை நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிறது எப்படி ஏத்துக்கிறாங்க, அவர் சொன்னார், அறிவிப்பாளர் முடிவு பண்ண பிறகுதானே நீங்க மௌகூஃபையே தீர்மானிக்க முடியும். அது கரெக்டான வாதம், உண்மைதான். ஒரு ஹதீஸ ஹதீஸா முதல் சரியா இல்லையாங்கிறதுக்கு அறிவிப்பாளர் தான் பார்க்கணும். அது மௌகூஃபா மர்ஃபூவா என்பதற்கு அறிவிப்பாளர் தான் பார்க்கணும். முதல்ல மௌகூஃப்னு முடிவு எடுத்துட்டு போய் அதை ஆய்வு பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எதை தான் பார்க்கணும், அறிவிப்பாளர் தான் பார்க்கணும். அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப எதன் அடிப்படையில் இப்படி சொல்றாங்க, இந்த இப்னு வஹப் என்பவர் ஏன் இப்படி சொல்றாரு என்று கேட்டால், இந்த ஹதீஸை, இந்த ஆசிம் அறிவிக்கிற இந்த ஹதீஸ அலி வழியாக ஆசிமிடம் இருந்து இன்னும் பல பேர் அறிவிக்கிறார்கள். அதான் அலி சொன்னாரு, ஆசிம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இன்னும் பல பேர் வர்றாங்க பின்னாடி. அவங்க அறிவிப்புகளை எல்லாம் தேடி பார்த்தோம்னு சொன்னா அதுல அலியோடு நின்றுது. அதாவது அலி சொன்னார், அதாவது 200 திர்ஹம் கிடைத்தால் இந்த ஹதீஸை அலி சொன்னார், அலி சொன்னதாக ஆசிம் சொன்னார், ஆசிம் சொன்னதாக சுபியா சொன்னாரு, அவர் சொன்னார், அப்படி வந்துருது. எல்லாம் அலியோடு நிறுத்திட்டு போயிடுறாங்க. இந்த ஜரீருங்கிற ஒரு இடம் பெற ஒரு ஹதீஸ்ல மட்டும்தான் யார் வர்றாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்னு கொண்டு வந்துடுறாரு. அப்ப என்ன பண்றாரு இப்னு வஹப், யோசிக்கிறாரு, இப்ப நம்ம உஸ்தாதுட்டு தான் குழப்பம் இருக்குது. இன்னொரு கிரவுண்ட் இது, ஒரு ஹதீஸுடைய விமர்சனத்துல 2 கிரவுண்டில் செய்யப்பட்ட விமர்சனங்கள். அப்ப அந்த கிரவுண்ட்ல உள்ளதை நம்ம ஏத்துக்கிறோம் இருந்தாலும் முரண்பட்ட 2ஐ மறுக்கவும் முடியாது, 2ஐ ஏத்துக்கவும் முடியாது. முரண்பாடான 2 விஷயம் வந்தா 2இல் 1 தான் இருக்கு, 2 சேர்ந்து இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு கேட்டா, இது 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டிவான டாபிக். அவர் என்ன சொல்றாரு இப்னு வஹப், இதே ஹதீஸ இதே ஆசிம் வழியாக இன்னும் நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அறிவிப்புல எல்லாம் என்ன கிடையாது,
இந்த ரசூலுல்லாஹ் வரல, ஆசிம் வழியாக வந்திருக்கிற ரசூலுல்லாஹ் வரல, அலியோட நின்று இருக்கிறது. எங்க உஸ்தாது பண்ணதுல மட்டும்தான் என்ன செய்யறாரு, இப்படி பண்ணிடுறாரு. அப்ப குழப்பம் எங்க வந்திருக்குன்னு தேடி பார்க்கும் பொழுது ஹாரிஸ் அறிவிக்கிறார் ரசூலுல்லாஹ் சொன்னதாக. ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கிறது ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அவர் ஹாரிஸையும் இதையும் ஒண்ணா இணைச்சு இதுலயும் ரசூலுல்லாஹ் கோத்து விட்டாரு. அதனால ஹாரிஸ் அறிவிப்புல தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்களே தவிர ஆசிம் அறிவிப்புல இல்ல. இதுதான் கரெக்ட் என்று சொல்லி இவர் சொல்றாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹாரிஸ் அறிவித்திருக்கிற தேடி பார்த்தோம்னு சொன்னா வேற வேற நூல் அறிவிக்கிறாரு. அதுல எல்லாம் அணி நபின்னு வருது. இந்த ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கிற ஹதீஸ்ல ஹாரிஸ் அலிட்ட கேட்டு அலி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அறிவிச்சதாக பல நூல்கள் ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஹாரிஸ் என்பவர் தான் யார் வழி அறிவிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதை அறிவிக்கிறாருன்றார். ஆனா ஹாரிஸ் பொய்யிருப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னதை அறிவிக்கிறது இதை ஏத்துக்கொள்ளலாம். எப்ப ஏத்துக்கொள்ளலாம், இவர் நல்ல ஆளா இருக்கணும். இவர் பொய்யர் என்று எல்லாரும் நம்ம ஒத்துக்கிட்ட ஒரு விஷயமா போச்சு. அப்ப ஹாரிஸ் என்பவரை எல்லாரும் பொய்யர் என்று ஒத்துக்கிட்டோம். அந்த பொய்யர் அறிவிப்புல தான் ரசூலுல்லாஹ் தொடர்புடைய வர்றாங்க. ஆசிம் அறிவிக்கிற அறிவிப்புல வந்து கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டா இதே ஆசிம்கிட்ட கேட்டு இன்னும் பல பேர் அறிவிக்கிறாங்களே, அவங்க எல்லாம் அணியோட நிப்பாட்டி இருக்கும் பொழுது இந்த ஜரீர் மட்டும் ஏன் வந்துகிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாரு, இவரெல்லாம் குழப்பிட்டாரு. அது ஒரு பேரை சொல்லாம ரெண்டு பேரை எதுக்கு சொல்றாரு, அவர் எப்படி சொல்றாரு, ரெண்டு பேரை இணைச்சு சொல்றாரு. அந்த ஹதீஸில் சொல்லும் பொழுது அந்த ஆசிம் இப்படி லபரா ஒரு ஹாரிஸில் அவருங்கிறார். அந்த செய்தி அறிவிக்கும் பொழுது ஆசிமும் சொன்னாங்க ஹாரிஸும் சொன்னாங்க அப்படின்னு ரெண்டையும் இணைச்சிட்டாரு. அப்ப இதெல்லாம் காரண காரியத்தோட ஆய்வு செஞ்சு சும்மா குருட்டாம்போக்குல அவங்க சொல்லல. ஹதீஸ்களை வல்லுநர்கள் வந்து குருட்டாம்போக்குல சொன்னா அவர் சொன்னபடி இவனு சொன்னா ஏத்துக்கிறீங்களா, ஏத்துக்கிற மாட்டேன் தான். காரண காரியங்கள் என்னென்ன காரணம்லாம் சொல்றாங்க. இந்த ஹாரிஸ் ஒருத்தர் தனியா அறிவிச்சிருக்கிறார். அதெல்லாம் தேடி பாக்குறாங்க. ஹாரிஸ் அறிவிக்கிறதெல்லாம் என்ன வருது, ஹாரிஸ் அறிவிக்கிற அறிவிப்புல எல்லாம் அலி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அறிவித்தார்னு வருகிறது. ஆனா ஹாரிஸ் பொய்யர். ஆசிம் அறிவித்தெல்லாம் தேடுறாங்க. ஆசிம் அறிவித்தெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டா அலி சொன்னார்னு நின்றுது. ஆனால் இந்த ஜரீர் என்பவர் அறிவிக்கிற ஒரு அறிவிப்புல மட்டும் அலியை தாண்டி எங்க போகுது, ரசூலுல்லாஹ்ட்ட போகுது. அது எப்படிங்க, இவர் நல்ல உறுதியான ஆட்கள் அப்படி சொல்லி இருக்கும் பொழுது இந்த இதுதான் நடந்திருக்கு. ரெண்டு காரணத்துல காரண காரியத்தோடு விளக்குறாங்க. ஹாரிஸ்ங்கிற ஒரு தனி ஹதீஸ் அது, அதை இணை போட்டு குழப்பிட்டாரு. இதை விட மத்தவங்க இதே ஆசி மொழியாக மத்தவங்க அறிவிக்கும் பொழுது அலியோட நிறுத்திக்கிட்டாங்க. இவர் மட்டும் இதை பண்ணி இருக்கிறாரு, இந்த ரெண்டு பேரை வரை இணைச்சிருக்கிறாரு என்று இவ்வளவு டீட்டெயிலோட அவங்க சொல்லும் பொழுது இந்த ஹதீஸ் மௌகூஃப் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ப்ரூஃப் ஆகுது. ஒண்ணு அதை நம்ம ஏத்துக்கொண்டாலும் அது மௌகூஃப்னு ப்ரூஃப் ஆகும். இதை ஏத்துக்கொண்டு அதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன் முரண்பட்டாங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு அதுக்காக நான் சொல்லல. ரெண்டில் நம்ம எதை ஒன்று ஏற்றுக்கொண்டாலும் கூட அதுல வந்து இது மௌகூஃப் என்பது ப்ரூஃப் ஆகிவிடும். அறிவிப்பாளரை வச்சுதான் முடிவு பண்ணணும். அறிவிப்பாளர் வச்சுதான் முடிவு பண்றோம். அது ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்டு சரி இல்லை என்று நம்ம நினைத்தால் இந்த ஒரு கிரவுண்டு. ரெண்டு கிரவுண்ட்ல எந்த ஒரு கிரவுண்ட்லயாவது அது வந்து மௌகூஃப் ஆகுது என்று இருந்தால் அது எப்படி சம்பந்தம் இல்லாம விஷயமா போயிடும், அது எப்படி தலைப்பை விட்டு நழுவுன விஷயமா போயிடும். அறிவிப்பாளரை பத்தி பேசாம நீங்க எப்படி ஹதீஸை பத்தி பேசுங்க, அறிவிப்பாளரை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம். அப்ப தலைப்புக்கு உள்பட்ட விஷயமா தான் ஆகும். அது போக இதனால பொய்யர் ஆகுறதும் வராது, இதனால நரகத்துக்கு ரிசர்வ் பண்ண வேண்டிய விஷயமும் வராது. இது சகஜமான ஒரு வார்த்தை. மௌகூஃப மர்ஃபூஆக்குதல் என்பது வந்து அறியாமையினால கவனக்குறைவுனால பல விஷயங்களின் காரணத்தினால அல்ல அவங்களே செய்யாம அவங்களுக்கு பிந்தி வந்த ஆளுக்கு உங்க பேரை பயன்படுத்தி சொல்றது பல காரணங்கள் அதுல அடங்கி இருக்கிறது. அதனால இது மாதிரி அணுகாம நம்ம மன அல்லாஹ்வுக்கு பயந்து நியாயமா சிந்திச்சா இவ்வளவு பிரச்சனை இதுல இருக்குது. ஹாரிஸ் வர்றாரு, பொய்யரா இருக்காரு, ஆசிமா வர்றாரு, அவர்கிட்ட வேற ஆளுக்கு கேட்கறாங்க, அதுல எல்லாம் அலியோட நின்றுது. இவர் வந்து ஜரீர் கேட்கும்போது மட்டும் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அறிஞர்கள் ஆய்வு பண்றாங்க, இது வக்ஃபு மௌகூஃப் தான் சரி, ரசூலுல்லாஹ் வரைக்கும் போறது சரியில்லை, சரியான அறிவிப்பு கிடையாது, குழப்பம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. சில பேர் குழப்பத்தை காரணத்தோட விளக்குறாங்க. இவ்வளவும் தெரியக்கூடிய நேரத்தில் நம்ம இறையச்சத்தோட என்ன பண்ணணும், இவ்வளவு விமர்சனத்துக்கு உரியதாக இருக்கும் பொழுது இது வந்து தள்ளுபடி செய்யப்படும். இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, அலி சொன்னதுதான். அலி சொன்னதை அவர் பொய்யராக ஏத்துக்கலாம், வேணும்னு போய் சொன்னா ஏத்துக்கிற மாட்டோம். அவர் வேணும்னு போய் சொல்லாத ஒருத்தருங்கிற ஒரு அடிப்படையில் அலி சொன்னார்கள் அதை ஒத்துக்கொள்ளலாம். இவ்வளவுதான பாயிண்ட். இதுல என்ன தலைப்பு விட்டு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதனால இந்த அறிவிப்பாளரை வைத்துதான் நாங்களும் பேசுகிறோம். இது வந்து மௌகூஃப் தான், இது மர்ஃபூ கிடையாது, ரசூலுல்லாஹ் கூட சம்பந்தம் கிடையாது. இந்த இதுக்கு இந்த அசருக்கும் கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப ஜக்காத்து கொடுக்கணும் சம்பந்தமும் இல்ல, சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் மீண்டும் நம்ம பதிவு பண்றோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த கருத்திற்கு நாம எடுத்து வைத்த இந்த நபிமொழிக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதை அப்புறமா நம்ம முடிவு செஞ்சுக்கிறோம். அதை இப்ப முடிவு செய்ய வேண்டியதில்லை. அதை பத்தி இப்ப சர்ச்சை நடந்துகிட்டு இருக்குது. அதை பின்னால பேசுவோம். என்ன சர்ச்சை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அதை இன்னும் மீண்டும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துறோம். இல்லாத ஒரு ஊருக்கு வழி சொல்றது மாதிரி ஒரு வழியை சொல்லிட்டா வழி சரியா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அன்புக்குரியவர்களே, இப்ப நாம என்ன சப்ஜெக்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத மீண்டும் நாம நினைவுபடுத்துகிறோம். அதாவது இந்த ஹதீஸ்ல குழப்பம் ஜரீர் மூலம் ஏற்பட்டதா மற்றவர்கள் மூலம் ஏற்பட்டதா அதை நம்ம பேசல. இப்ப அதை தனி டாபிக், நம்ம அதை பேசுவோம். நான் பேச மாட்டேன்னு நான் சொன்னாங்க ஜரீரை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொன்னா ஜரீரை பத்தியும் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அவர் குழப்பினாரா, மற்றவர்கள் குழப்பினார்களா, அல்லது நீங்கள் குழப்பிக் கொண்டிருக்கின்றீர்களா, இதை நாம தனியா நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். நான் அதை பேச மாட்டேன்னு நான் சொல்லல, பேச இருக்கிறேன். ஆனா இப்ப என்ன சப்ஜெக்ட்? அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கார். ஹாரிஸ் என்பவர் பொய்யரு, அவர் பொய் சொல்லக்கூடியவர், அவர் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஹதீஸ் ஏத்துக்கிற கூடாது, அதை நான் மறுத்தனா? ஹாரிஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற அந்த ஹதீஸை நான் ஆதாரமா எடுத்து வச்சேன். அவங்க மூலமாக வந்ததை நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்க. ஹாரிஸின் மூலமாக வருது, ஆசிம் என்பவர் மூலமாகவும் வருகிறது. ஹாரிஸ் என்பவர் பொய்யரு, அதை நாம தள்ளிவிட வேண்டும். அதை நான் ஒத்துக்கிட்டலாமா? தள்ளப்பட வேண்டியவர் தான், அதுல மாற்று கருத்து இல்ல என்று நாம தெளிவா சொல்லிட்டேனே. நான் தான் திரும்ப திரும்ப ஹாரிஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொல்றாரு, அறிவிக்கிறாரு. அதை ஏன் இங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க? அப்ப மேற்று இல்லையா அவங்ககிட்ட பேசுறதுக்கு? அடுத்து என்ன சொல்லணுங்கிறதுக்கு தெரியலையா? அப்ப ஆசிமை பற்றிய நாங்கள் முடிவு எடுத்தது தவறு என்பதை ஒத்துட்டு போயிருங்க. அடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு வருவோம். ஜரீரை பத்தி பேசுறீங்கல்ல, ஜரீரை பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். அதுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் தயாரா இருக்கிறோம். இந்த விஷயத்தை முடிவுக்கு வருவோம். எந்த விஷயம் அப்படின்னு கேட்டா, அதாவது ஆசிமை பற்றிய எழுந்த விமர்சனம் இருக்கிறது, அதற்கு தெளிவான முடிவுக்கு வருவோம். இதுவே முடிவு இல்லாம இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க முரண்பட்டதாக இருந்தால் இது ஒத்துக்கொண்டால் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும், இதை ஒத்துக்கொண்டால் யாருக்கும் புரிந்ததாக எனக்கு தெரியல. என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டா, ஆசிமை என்பவர் மீது முரண்பட்ட 2 குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. என்னது? ஆசிமை என்பவர் மீது முரண்பட்ட 2 குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதில் எதை ஏற்றுக்கொண்டாலும் இந்த ஹதீஸ் அடிபடும் சொல்றாரு. எப்படி அதை சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டா, ஆசிமின் மீது ஒரு குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டா, இவரு அதாவது மர்ஃபு அல்லாத ஹதீசுகளை, ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு செய்திகளை அலி சொன்னதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி விடுவாரு, அந்த பழக்கம் உள்ளவரு. அதனால இந்த குற்றத்துக்கு ஆளாகி இருப்பதனால இதை அலி அவர்கள் தான் சொல்ல வேண்டும், அலி அவர்கள் சொன்னதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு, இன்னொரு விமர்சனம், குற்றச்சாட்டு இல்ல, இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னு கேட்டா, இவர் நல்லவர் தான், இவரை பற்றி அப்படி தப்பான செய்தியை நாம வந்திருக்கக்கூடிய செய்தி நம்ப கூடாது என்பது விமர்சனம். ஆசிமை பற்றி முரண்பட்ட 2 செய்தி. ஒரு செய்தி என்ன சொல்லுது? நல்லவர் என்று சொல்லுது. இன்னொரு செய்தி என்ன சொல்லுது? அதாவது தவறானவர் என்று சொல்கிறது. இந்த 2ல் ஒன்றை ஏற்றுக்கொண்டால் நம்ம கருத்து உறுதியாகி விடுங்கிறாரு. உறுதியாகாது. அதுல எப்படி உறுதியாகாது? உதாரணமாக ஆசிம் என்பவர் பொய்யர் என்று ஒத்துக்கொள்வோம். பொய்யர் என்று ஒத்துக்கொண்டால், அவர் பொய் சொல்லக்கூடியவர் என்று ஒத்துக்கொண்டால், அப்ப என்ன செய்யணும்? இது இந்த ஹதீஸ் அலி சொன்னதுதான் அப்படின்னு சொல்லணும். முதல் பொய் சொல்லக்கூடியவர் என்பதை நிரூபிக்கணும். பொய் சொல்லக்கூடியவர் என்பதை நிரூபித்ததற்கு பிறகுதான் இந்த ஹதீஸ் யாரு சொன்னது, அலி அவர்கள் சொன்னது என்று நிரூபணம் ஆகும். சரியா? அப்ப பொய் சொன்னார் என்ற குற்றச்சாட்டை நாம ஏற்றுக்கொள்ளல, இதை நாம மறுக்கிறோம். எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? இவர் நல்லவர் என்ற செய்தியை நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நல்லவர் என்று எப்ப நாம நம்பிட்டோமோ, இவர் நல்லவர் தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி விட்டோமோ, ஐயத்துக்கு இடமில்லாமல் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டோமோ, அப்ப முடிவாகிவிடும் இது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் முடிவாயிடும். எப்ப முடிவாகாது? அலி சொன்னார்கள் முடிவாகாது. எப்ப முடிவாகும்? இவர் தவறான கருத்தை அறிவிக்கக்கூடியவர் என்று முடிவாகும் பட்சத்தில் மட்டும்தான்
அது மௌகூஃப் அலி சொன்னது என்பது முடிவாகும். ஆசிமை பற்றிய விமர்சனத்தை நீங்க தெளிவுபடுத்துங்க. ஆசிமு மர்ஃபை இப்படி சொல்லக்கூடியவர் அப்படி சொல்லக்கூடியவர். இன்னொரு செய்தியை சொன்னாங்க. நான் என்னமோ பயான் செய்யறேன், நான் உங்களுக்கு பயான செய்யறேன், காரண காரியத்தோடு எடுத்து விளக்கிட்டு இருக்கேன். பயான் செய்யறதுல வல்லவர் நம்ம எதிர் தரப்பு அடைகிறார், அதுல ஒண்ணும் மாத்துக்கிறது இல்ல. பயான் செய்யுங்க, அதை நாம மறுக்கல. உங்களுடைய பயானு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இனிமையா இருக்கு, அதை நாம மறுக்கல. நமக்கு அந்த அளவுக்குல உங்கள் மாதிரி அளவுக்குலாம் பயான் சொல்றதுக்கு முடியாது. நான் பயானா சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட, பயானா சொன்னேன். என்ன செய்தியை சொல்கிறேன் என்றால், அதாவது அந்த யார் மீது ஆசிம் என்பவர் பொய்ய பாத்திலான செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறதே, இப்படி இந்த விமர்சனத்தை ஒத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரசூலுல்லாவின் மீது இட்டு கட்டக்கூடியவர், அப்படிப்பட்டவர் அலிய மீது ஏன் இட்ட கட்ட மாட்டார்? அதைத்தான் நம்ம கேட்டோம். எதை நம்ம கேட்கல? மௌகூஃபாக இருக்கக்கூடியத மர்ஃபூஆ அறிவிக்க இருக்கிறாரு, அதனால நரகத்துக்குரியவர், அதை நம்ம சொல்லல. எந்த விமர்சனத்தை நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா, அதாவது ரசூலுல்லாஹ் அறிவிக்காத ஹதீஸை பாத்திலானதை அந்த விமர்சனத்தில் வருது. அஹாதீஸ பாத்திலா, பாத்திலான்னா என்ன அர்த்தம்? அதையாவது சொல்லுங்க. அஹாதீஸ பாத்திலான்னு சொன்னா தவறான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர் என்ற ரிப்போர்ட் அவரை பற்றி இருக்குன்னு சொன்னா, நம்ம மர்ஃபூ மௌகூஃப் பத்தியா பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அந்த சப்ஜெக்ட் நடக்குது. அதோட அவர் மீது எழுந்திருக்கக்கூடிய விமர்சனத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். யார் மீது? ஆசிமின் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கிறத, அந்த குற்றச்சாட்டு முதல் நிரூபிக்கணும். இவர் பொய் சொல்லக்கூடியவர் தான், பாத்திலை அறிவிக்கக்கூடியவர் தான் என்பதை முதல் நிரூபிக்கணும். அதுக்கு தான் நம்ம பதில் சொல்லிட்டுமே. ஏன் அந்த இது எழுந்தது என்பதற்கு காரணத்தை நம்ம சொல்லிட்டுமே. அதை விட்டு ஜரீர் குழப்பி விட்டார், அவரை குழப்பி விட்டார், இதை நம்ம கேட்கலங்க. நான் இவர் மர்ஃபூஆன மௌகூஃபான செய்திய அலி சொன்ன செய்தியை ரசூல் சொன்னதாக அறிவிக்கிறாரு, அதனால நரகத்துக்கு போயிடுவாரு, இது இப்படின்னு நம்ம வாதிட்டா, எத்தனையோ பல அறிஞர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள், அவர்கள் நரகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்ல வருகின்றீர்களா என்றெல்லாம் கேட்கிறாங்க. நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு இன்னும் போல. அந்த மௌகூஃபாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை மர்ஃபூஆ சொல்றாரு, அந்த சப்ஜெக்டுக்கு நம்ம போல. எந்த இதுல நிக்கிறோம்னு சொன்னா, ஆசிமை பற்றிய விமர்சனம். ஆசிமை பற்றிய இந்த விமர்சனம் இருக்கிறதே, இந்த ஆசிமை பற்றிய விமர்சனத்திற்கு நீங்க தெளிவாக பதில் சொல்லுங்கள். அவர் பாத்திலான செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் என்று இங்கே இப்னு அதி அதுக்கு பதில் சொல்லல என்று நீங்க சொன்னீங்க. இப்னு அதி கொடுக்கக்கூடிய அந்த கவுண்டருக்கு, அந்த விமர்சனத்திற்கு இப்னு ஹஜர் பதில் சொல்லவில்லை. இப்னு அதியினுடைய கூற்றை ஒப்புக்கொண்டு விட்டார். அப்ப ஆசிமின் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை யாரு? இப்னு ஹஜர் உறுதி செய்கிறார் என்று நீங்க சொல்றீங்கல்ல, அந்த இதை நம்ம கேட்கிறோம். பாத்திலை அறிவிக்கக்கூடியவரா இல்லையா? பாத்திலை அறிவிக்க மர்ஃபூ மௌகூஃப் அதை பத்தி நம்ம பேசலாம், அந்த சப்ஜெக்ட் வேற. இப்ப நம்ம என்னன்னா, இவர் மீது எழுந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு பாத்திலை அறிவிக்கக்கூடியவர் என்று இப்னு அதி சொன்ன அந்த தகவலை இப்னு ஹஜர் பதில் சொல்லாமல் விட்டு போய்விட்டார் என்று நீங்கள் வாதிக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அதுக்கு என்ன பதில்? பாத்திலை அறிவிக்கக்கூடியவரா? அதை முதல் டிக்ளேர் பண்ணுங்க. இதை டிக்ளேர் பண்ணிவிட்டால் கூட நாம கேட்ட இன்னொரு கேள்வியும் அப்படியெல்லாம் இருக்குது. அந்த கேள்வி என்னன்னு இன்ஷா அல்லாஹ் பின்னால விளக்குவேன். அப்படியா? அந்த டைத்தை நம்ம அவங்களுக்கே கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இல்ல பாத்ரூம் போயிட்டு நிப்போம், அப்படி நிப்பாட்டுவோம். இல்ல நான் நிப்பாட்டிக்கிறேன், போயிட்டு வாங்க. மத்தவங்க எல்லாம் போயிருவானா? அவங்களுக்கு மட்டும் சரி. அடுத்த சொல்லுங்க. சரி, ஆமா 5:20 ஆச்சு. எனக்கு 2 நிமிஷம் பத்தாது. இல்ல பிரேக் விட்டுருவோமா?
7 மணிக்கு வச்சுக்கோமா? சொல்லிருங்க, நீங்களே சொல்லுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த முதல் அமர்வுல நமது சகோதரர் பி. ஜெயலலிதா அவர்கள் பேசினார்கள். நேரம் முடிந்த காரணத்தினால நம்ம ஏண்டா விட்டு கொடுத்து நம்ம போறோம், ஏண்டா நமக்கு தெரிய வேண்டியது சத்தியம், அதனால விட்டு கொடுத்து நம்ம போறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க அந்த பேச்சோடு முதல் அமர்வு முடிந்தது. இரண்டாவது அமர்வு எனது பேச்சோடு முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் மகரிப் பிறகு வந்தா அவர்கள் பேச்சை துவக்குவார்கள். இந்த டீ குடிப்பதில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுது. நம்ம ஒப்பந்தத்தில் எப்படி ஒப்புக்கொண்டிருக்கிறோம் சொன்னா, நம்ம தரப்பு மக்களுக்கு டீ எல்லாம் ஏற்பாடு பண்றதுன்னு சொல்லியிருக்கோம். அவங்க விரியப்பட்டு கொடுத்தா நீங்க வாங்கி குடிச்சுக்கோங்க, இல்லாட்டி அவங்கள்ட்ட போய் தகராறு பண்ண வேண்டாம். ஏன்னா தகராறு பண்ணுவதாக கலீல் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மாதிரி நம்ம தகராறு பண்ண வேண்டாம். ஏன்னா விவாதம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருப்பதனால நீங்க அந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்பதை உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம போயிட்டு அடுத்த அமர்வு 7 மணிக்கு நடைபெறும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். உட்காருங்க, 5 நிமிஷம் கழிச்சு தான் போகணும். நாங்க போன பிறகு நீங்க போங்க. ஏற்பாடு பால் ஏற்பாடு அது மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன். யார் பொறுப்பு டீக்கு? இது மாதிரி பஞ்சாயத்துல வரக்கூடாது, நல்லா இல்லையா? யாருமா டீ இன்சார்ஜ்? அதுக்கு காசு வேண்டாம் கொடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ். காசு பிரச்சனை இல்லமா? இல்ல போய் வாங்கிட்டு வரதுக்கு சிரமம். இல்ல அந்த மாதிரிலாம் சரி, ஆளுகள் இல்லாம இருந்திருக்கேன். நாங்க ஏற்பாடு பண்ணலன்னு இருப்பாங்க. இப்படி பஞ்சாயத்தா இருந்திருக்கும். இது சீப்பாக்கிற வேணாம். சரி, ஹலோ. பேப்பர்லயே இருக்கு, அதை மட்டும் எடுத்து கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு தடவை ஜக்காத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு
மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற கருத்திலே எந்த ஒரு ஹதீஸும் இல்லை என்பதை நம்முடைய துவக்க உரையிலே குறிப்பிட்டோம். அப்படி ஒரு ஹதீஸை இதுவரை அவர்களால் எடுத்து வைக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் அந்த கருத்தை தராத ஒரு செய்தியை முன்வைத்து, அதுவும் ஏராளமான பலவீனங்களை கொண்ட, ஒரு பலவீனம் ரெண்டு பலவீனம் இல்ல, ஏராளமான ஒன்னா நம்ம சொல்றோம், ஒன்னு முடிச்சுட்டு ஒன்னு வரணுங்கிறார். வரிசையா சொன்னாதான் அது சரியா தெளிவுக்கு வரும். ஒரு ஹதீஸை வைத்து ஒரு சட்டத்தை நிலைநாட்டுவதாக இருந்தா அதுல உள்ள பலவீனத்தை காட்டக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் மறுப்போ பதிலோ வரணும், இல்லைன்னா அதை ஒத்துக்கொள்ளணும். அந்த மாதிரியான விமர்சனங்களுக்குரிய ஒரு ஹதீஸை வைத்து அந்த கருத்தை தரலைங்கிறது தனி விஷயம். அந்த கருத்து சம்பந்தம் இல்ல, அந்த ஹதீஸ் உண்டுன்னு வச்சாலும் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி வருஷம் கொடுங்கன்னு அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் இல்லை. அதை வைத்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்ல இந்த ஆசிம் என்பவர் அறிவிக்கிறார் என்று நம்ம சொன்னோம். இந்த ஆசிமை பற்றி ஒருத்தர் அந்த ஜவுசஜானிங்கிறவர் விமர்சனம் பண்ணது அது ஒரு பக்க சார்பு அப்படின்னு இப்னு ஹஜர் சொல்லிட்டாரு. அவர் வேணும்னு சும்மா அர்த்தம் இல்லாம குறை சொல்றாருங்கிறாரு. ஆனா இப்னு ஹஜர் இப்படி சொல்வதற்கு ஒரு பக்க சார்புன்னு எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும். அவர் ஷியாவா இருந்து, இவர் சன்னியா இருந்து, அல்லது இவர் ஹாரிஜியா இருந்து, அவர் முத்தசிலாவா இருந்தா அந்த மாதிரி ஒரு கருத்துள்ள ஹதீஸை மறுப்பாங்க. வேணும்னு ஒரு பக்க சார்புண்டு. இதுல ஒரு பக்க சார்பு இந்த ஜவுசஜானிங்கிறது ஒரு பக்க சார்புள்ள உள்ள ஒரு அறிஞர். அவருக்கு ஆசிமுக்கு மத்தியில உள்ள கொள்கை வேறுபாடு என்ன, என்னத்துக்காக வேண்டி இவருக்கு எதிராக ஒரு பக்க சார்புக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. தசுப்புங்கிற வார்த்தை அது ஒரு பக்க சார்பு கூட அதுக்கு சரியான ஒரு சொல்லு இல்லைங்க. இன வெறியுமாங்கல்ல, அதுதான் தசுப்புமாங்க. ஒரு பக்கத்து வெறி, ஒரு பக்கத்தின் மீது கொண்ட அன்பு இருக்கு பாருங்க, வெறி. அந்த தசுப்பு அடிப்படையில சொன்னார் என்று அவர் சொல்றாரு. அது என்ன கிரவுண்ட், அதுக்கு என்ன ஆதாரம், அது எப்படி தசுப்பும் பாரு அப்படின்னு கேட்டதுக்கு பதில் இல்ல. சரி அதை விட்டுருங்க, அவர் தான் அப்படி பண்ணிட்டாரு. ஜவுசஜானிக்கும் அவருக்கும் பஞ்சாயத்திற்கு போல இருக்கு அப்படின்னு வைத்துக் கொண்டால், இப்னு ஹிப்பான் அவர்கள், இப்னு ஹிப்பானுக்கு இப்ப தசுப்பு கிடையாது. இப்னு ஹிப்பானுக்கு தசுப்பு இருக்குன்னு இப்னு ஹஜரும் சொல்லவில்லை. இப்னு ஹிப்பான் அவர்கள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரதீஉல் ஹிஃப்லி, இதை நான் எடுத்து சொன்ன ஆரம்பத்தில் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. இவர் மனன சக்தி குறைந்தவர், ஃபாஹிஷுல் ஹதை, பளிச்சென்று தெரியும் விதத்திலே தப்பு செய்கிறவர், எர்ஃபவு அன் அலியின் கௌலஹு, அலியுடைய சொந்த சொல்லையே நபி சொல் என்று அறிவிப்பவர். இப்னு ஹிப்பான் இவருக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இவருக்கும் அவருக்கும் தசுப்புண்டு சொல்லல இப்னு ஹஜர். அவர் சொல்றாரு, எந்த ஆசிமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆசிமை பத்தி சொல்றாரு. அதாவது ரதீஉல் ஹிஃப்ல், நினைவாற்றல் மட்டம், ஃபாஹிஷுல் ஹத, பளிச்சென்று தெரியும்படி தப்பு செய்கிறவர், எர்ஃபவு அன் அலியின் கௌலஹு, அலியுடைய சொந்த சொல்லை நபி சொல் என்று சொல்பவர், கதீரன், நிறைய, ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய சொல்பவர். எந்த அளவுக்கு நிறைய என்றால், ஃபலம்மா ஃபஹுஷ வாலிக்க, இது ரொம்ப அதிகமாகிவிட்ட பொழுது, இஸ்தஹக்க தர்க்க, அவரை விட்டுருவதற்கு தகுதியானவர் ஆகிவிட்டார். இப்னு ஹிப்பான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த மாதிரியா உள்ள ஒரு கேரக்டர் தான் ஆசிம் இப்னு லம்ரா, அவராக்கு இதை அறிவிக்கிறாருங்கிறார். அப்ப அவரு சொன்னது, ஜவுசஜானி சொன்னது காழ்ப்புணர்ச்சி, அவர் தசுப்பு உள்ளவர். சரி, இப்னு ஹிப்பானுக்கு தசுப்பு ஏதாவது இருக்குதா? லோஃபா மத்ருகீன்ல அவர் சொல்றாரு, மஜ்ரூஹீன்ல சொல்றாரு, இப்னு ஹஜர் கூட அவருடைய சொல்லை எடுத்து காட்டுகிறாரு. அதே மாதிரி இவரை பற்றி சுஃபியான், இப்னு முயின், இப்னு அஹ்மது இப்னு ஹம்பல் போன்றவர்கள் விமர்சிக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த ஹாரிஸ் ஒருத்தரை பேசிட்டு இருந்தோம்ல, அவர் பரவாயில்லையா இவர் பரவாயில்லையா போது அவருக்கு பரவாயில்ல, பொய்யனுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு இவர் பாராட்டுறது இல்ல, மட்டம் தட்டுற கேரக்டர். ஒரு பெரிய பொய்யனை சொல்லி அந்த ஆளுக்கு இவர் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு உள்ள ஒரு ஆள் தான் இவர் அப்படின்னு சொல்லி, இவர் அவருக்கு பரவாயில்ல அஹ்சனு மினல் ஹாரிஸ்ங்கிற ஒரு அடிப்படையில இவருக்கு விமர்சனம் எப்படி பண்றாங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன ஹாரிஸ் ஒரு பொய்யர் இருக்காரு, அந்த பொய்யருக்கு இவர் பரவாயில்ல இப்படி சொல்றாங்க. என்ன பாராட்டா இது? அப்ப இவர்கிட்ட ஒரு கோளாறு இருக்குங்கிறத சுஃபியான், இப்னு முயின், இப்னு ஹம்பல் இவங்களெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் லோஃபாவுல் மத்ருகீன்கிற அந்த நூல்ல நம்ம பார்க்கிறோம். இப்னு அதி சொன்னதுக்கு காழ்ப்புணர்ச்சி இல்ல,
ஆனாலும் அவர் பின்பற்றிட்டாருன்னு அந்த வார்த்தை வருது, ஜவுசஜானியை பின்பற்றி சொல்லிவிட்டாரு. அதை வேண்டா காழ்ப்புணர்ச்சின்னு வச்சுட்டு போங்க. இப்னு அதிக்கு அவருக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி அதையும் நிரூபிக்கணும். இப்னு அந்த அறிவிப்பாளர் சொன்னதை ஏத்துக்கிற கூடாது, காரண காரியங்களும் நிரூபிக்கிற நம்ம பொறுப்புண்டு ஒப்பந்தத்தில் இருக்குன்னு வாசி காட்டினீங்க. இப்னு ஹஜர் சொன்னா பத்தாது, காழ்ப்புணர்ச்சி நீங்க நிரூபிக்கணும். இவருக்கு அவருக்கு என்ன சண்டை, என்னத்தினால இவருக்கு காழ்ப்புணர்ச்சி, இப்னு அதிக்கு ஒரு மாமனா மச்சான சொந்த சண்டையா, அல்ல இவர் கொள்கை வேற அவர் கொள்கை வேறங்கிறதுக்காக வேண்டி உள்ள ஒரு பஞ்சாயத்தா? காழ்ப்புணர்ச்சியில் ஒருத்தருடைய விமர்சனத்தை சொல்வதாக இருந்தால் காழ்ப்புணர்ச்சிக்கு ஜர்ஹ முஃபஸ்ஸர் வேணும், அதாவது காரணத்தோடு கூடிய குற்றச்சாட்டு வேண்டும், பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. அப்ப தசுபு என்று சொல்வது அதை மட்டும் பிடித்துக் கொள்கிறீர்கள். தசுபுக்கு என்ன ரீசன், என்ன இந்த விமர்சனம் எப்படி நிக்கும்? இப்னு ஹிப்பானுக்கு என்ன தசுபு இருக்குது? இந்த காரணங்களினால் இது நின்று விடுகிறது, இந்த ஹதீஸ் சரியில்லை, இது ஒரு மேட்ரு. அது மாத்திரம் இல்லாம ரஹபி அவர்கள் லைசபி தாக்கங்கிறாங்க இவரை பத்தி, அப்படி சொன்னதாக ஃபைலுல் கதீர்ல அவர் மனாவி சொல்லி காட்டுறாரு, இவர் எடுத்து காட்டுறாரு. லைசபி தாக்க, இவர் தாக்கன்னா சரியில்லை அப்படிங்கிற நேரடி வார்த்தை என்னன்னா, இவர் அதுக்கு என்ன லைசபி தாக்க என்ன தமிழ் கொடுக்கலாம், ஒண்ணும் இல்லாதவர், இவர் ஒண்ணும் இல்ல கணக்குல வராதவர் அர்த்தம். அப்ப கணக்குல வராதவர்ங்கிற அளவுக்கு ஒரு விமர்சனம், அதாவது கணக்குல வராதவர், மட்டமான நினைவு, இதெல்லாம் காரணத்தோட ஒரு குறை. கூட்டாம்புக்கிற உள்ள தசுப்பு மாதிரி குறை இல்ல, நினைவாற்றல் குறைஞ்சவர். அது மாத்திரம் இல்லாம பளிச்சென்று தப்பு செய்யறவர், அலி பேர்ல நிறைய ஹதீசுகளை அலி சொல்லை ரசூலுல்லாஹ் சொல்லு அறிவித்திருக்கிறாரு, விடுவதற்கு தகுதியானவர். நம்பர் 1, எந்த ஹதீஸை வைத்து, அந்த ஹதீஸில் அந்த கருத்து இல்ல, தனியாக ஆலோசிக்கிறங்க, அந்த ஹதீஸில் கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற கருத்து அதுல கிடையவே கிடையாது. ஆனால் அந்த ஹதீஸும் கூட இல்லாத ஒரு ஹதீஸை சுத்தி உழைச்சி நுழைக்குவாங்க, நிக்காது, அது வேற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸு கூட ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு விமர்சனம் இருக்கிறது ஒண்ணு. இரண்டாவது என்ன விமர்சனம் என்று கேட்டால், அந்த இது ஜரீர் என்பவரை பற்றிய விமர்சனம். இந்த ஜரீர் என்பவர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்னா ஆசிமிடமிருந்து அறிவித்ததுல ஜரீர் வர்றாரு. அலிட்ட இருந்து ஆசிம் அறிவிக்கிறாரு, ஆசிமிட்ட இருந்து அபு இஸ்ஹாக் அறிவிக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து ஜரீர் என்பவர் அறிவிக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து இப்னு வஹப் அறிவிக்கிறார் என்று அந்த சங்கிலி தொடர் வருகிறது. இப்ப இந்த ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவரை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள், குறிப்பாக அவங்க மதிக்கக்கூடிய அல்பானி போன்ற அறிஞர்கள் எல்லாம் என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா, அவங்க அல்பானி வச்சதுக்கான சரிங்கள, அந்த ஆர்குமெண்ட் சரிங்கிறதுக்காக நான் அதை எடுத்து வைக்கிறேன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஓஹுவ மக்பூலுன், இவர் ஏற்கத்தக்கவர், மக்பூலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நேரடி அர்த்தம் சொல்றேன். லவ்லா அன்ன சிகாத்தல் ஹுஃபால ஹாலஃபு ஜரீரன், ஹாஃபில்களான ஹதீஸ்ல ஹாஃபில் என்பது உயர்ந்த கிரேடுங்க, ஹாஃபில்களான நம்பகமானவர்களானவர்கள் இவருக்கு மாற்றமாக அறிவித்திருக்காவிட்டால் ஜரீரை நம்ம ஏற்றுக்கொள்வோம். எப்போது ஏற்றுக்கொள்வோம் என்றால், இதே செய்திய ஜரீரை விட மேம்பட்ட ஹுஃபால்கள், ஹாஃபில்கள்னா ரொம்ப அந்த ஹதீஸ் துறையில் அது ஒரு டிகிரி, பல கருத்து வேறுபாடு டெபினேஷன் இருக்கு. அப்ப நம்பகமான ஹதீசுகள்ல ஏராளமான ஹதீசுகளை மனனம் செய்த, நுணுக்கங்களை அறிந்த, உயர் தரத்தில் வைத்து போற்றப்படுகிற அறிஞர்கள் எல்லாம் இந்த ஜரீருக்கு மாத்தமாக சொல்லி இருக்காட்டி இவரை ஏத்துக்கலாம். மாத்தமா சொல்லி இருப்பார்கள் என்னால் ஏத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு சொல்றாரு, மாத்தமா சொல்லி இருக்கிறாங்க, சேம் இந்த பர்டிகுலர் மேட்டர்ல சொல்லி இருக்கிறாங்க. எந்த மேட்ரு? 200 திர்ஹம் மேட்டர் இருக்குல்ல, இந்த மேட்டர்லயே இவருக்கு மாத்தமாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்னு அபி ஷைபாவுல வரக்கூடிய ஒரு ஹதீஸையும் தாரகுத்னியில வரக்கூடிய ஒரு ஹதீஸையும் அல்பானி எடுத்து காட்டுறார். எப்படி எடுத்து காட்டுறாருன்னு கேட்டா, இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னதாக இல்லை, அலி சொன்னதாக அவர் சொல்றார். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னதாக இல்லை, அலி சொன்னதாக யார் அறிவிக்கிறார்னு கேட்டா, அபு இஸ்ஹாக் அலி சொன்னதாக ஆசிம் அறிவிக்கிறார். அந்த நூல்ல வரக்கூடியது இந்த ஹதீஸ். இந்த செய்தியை 200 திர்ஹம் யாருக்காவது இருந்தால் அந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் சொல்லாம அலியுடைய சொந்த கூற்று என்று அலியுடைய கூற்றை இவரே ஆசிம் அறிவிக்கிறாருங்க. ஆசிம்கிட்ட இருந்து அபு இஸ்ஹாக் அறிவிக்கிறாரு, அபு இஸ்ஹாக் கிட்ட இருந்து சுஃபியான் அறிவிக்கிறார், இந்த அபு இஸ்ஹாக் கிட்ட இருந்து ஜரீர் அறிவிக்கிறார். இந்த ஜரீருக்கு மேல வர்ற ஆள் யாருன்னா அபு இஸ்ஹாக், அதாவது ஜரீர், அபு இஸ்ஹாக், ஆசிம். இப்ப சுஃபியான், அபு இஸ்ஹாக், ஆசிம்
நல்லா கவனிச்சுக்கிறங்க. ஜரீர் அபு இஸ்ஹாக்கு ஆசிம். ஜரீர் அபு இஸ்ஹாக் கிட்ட கேட்கிறாரு, அபு இஸ்ஹாக் ஆசிம் கிட்ட கேட்கிறாரு. அதுல ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இதே மேட்டரை வந்து சுஃபியான் எப்படி அறிவிக்கிறாரு? சுஃபியான், அதே அபு இஸ்ஹாக், அதே ஆசிம், அதுல அலியுடைய சொந்த கூட்டுன்னு வருது. அதே மாதிரி ஷரீக் அறிவிக்கிறார். அவர் ஹுபால் சிகாத், அவர் ரொம்ப இவரோட கூடுதலான ஒரு ஆளு. அவர் எப்படி அறிவிக்கிறாரு? அவரும் இதே அபு இஸ்ஹாக் சொன்னதாக, அவரிடம் இருந்து ஆசிம் கேட்டதாக, ஆசிம் வந்து அலியிடம் கேட்டதாக அறிவிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் வரல, அலியுடைய கூற்றுன்னு வருது. அப்ப நம்பகமான அபு இஸ்ஹாக் கிட்ட இருந்து கேட்டிருக்கக்கூடிய வருகை, அபு இஸ்ஹாக் கிட்ட இருந்து இதை கேட்டவர்கள் யாருன்னு கேட்டா, ஒருத்தர் ஜரீர், ஒருத்தர் வந்து சுஃபியான், ஒருத்தர் வந்து ஷரீக், இன்னொருத்தர் வந்து ஜக்கரியா பின் அபி ஜாயிதா. இது தாரகுத்தினில வருது. இந்த 3 பேரும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரே உஸ்தாதுங்க, ஒரே ஆள் அபு இஸ்ஹாக்ங்கிற ஒரு ஆள். அந்த ஒரு ஆள்கிட்ட இருந்து 4 பேர் கேட்டு அறிவிக்கிறாங்க. 4 பேர்ல 3 பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அலியுடைய கூற்றுன்னு அறிவிக்கிறாங்க. ஜரீர்ங்கிற ஒரு ஆள் மட்டும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் வரைக்கும் ஒரு செய்தியை கொண்டு போறாரு. இவரும் ஒரு வெயிட்டான ஒரு ஆளா இருந்தாருன்னு சொன்னா அது கூட ஏத்துட்டு போயிருவாங்க. அவங்களோட ஒப்பிடும் போது இவர் கீழே, இந்த சுஃபியானு ஷரீக்கு இவங்களோட ஒப்பிடும் பொழுது இவர் கொஞ்சம் கீழே, வகுமு உள்ளவர் தான். ரொம்ப மோசமான விமர்சனம் இது கிடையாது. அவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனக்குறைவா சொல்லக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கும் பொழுது இந்த 3 பேர் சொல்ற நம்பகமான உறுதியான 3 பேர் சொல்வதற்கு எதிராக இவர் அறிவிப்பாரையானால், இது சாதுங்கிற ஒரு நிலைமைக்கு அது இறங்கி அது வந்து ஏற்கத்தகாததுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருது. 2வது விமர்சனம். இது ஜரீர் தான் குழப்பிருக்காரு. அதுதான் ஒரு மாணவர் சொல்றாரு. ஜரீருடைய மாணவர் இப்னு வஹப் இருக்கார, நம்ம குழப்பமே எங்க உஸ்தாது தான் ஒரு சொல்றாருல்ல, அந்த உஸ்தாது தான் என்பதற்கு கிரவுண்ட் என்ன? இதே உஸ்தாது இடத்துல இதே ஹதீஸ உஸ்தாதுக்கு உஸ்தாது இருக்கிறார, உஸ்தாது ஜரீர், இப்னு வஹப் என்பவருக்கு ஆசிரியர் ஜரீர், ஜரீருக்கு ஆசிரியர் அபு இஸ்ஹாக். இவர் பார்க்கிறாரு இப்னு வஹப், இந்த அபு இஸ்ஹாக் கிட்ட தானே சுஃபியான் படிச்சாரு, இந்த அபு இஸ்ஹாக் கிட்ட தானே ஷரீக்கும் இதை கேட்டாரு, இந்த அபு இஸ்ஹாக் கிட்ட தானே ஜக்கரியாவும் இது வந்து ஜக்கரியா பின் அபி ஜாயிதாவும் கேட்டிருக்கிறாரு, நம்ம உஸ்தாது இதை தானே கேட்டிருக்காரு. அந்த 3 பேரும் இதை விட பெரிய உஸ்தாதுமார்கள்ல, அந்த உஸ்தாதுமார்கள் சொல்லும் பொழுது இது அலியுடைய கூட்டுன்னு சொல்றாங்களே, நம்ம உஸ்தாது மாத்திரம் இப்படி வந்துகிட்டு ரசூலுல்லாஹ் சேர்த்து விட்டாருன்னு சொல்லி போட்டு உடைச்சி காரணம் என்னன்னு கேட்டா 2 போட்டு குழப்பிட்டாரு. வேற ஒரு ஹதீஸையும் இதையும் போட்டு ஒன்னா போட்டு இணைச்சி எங்க உஸ்தாதுக்கு ஏற்பட்ட குழப்பம்னு சொல்றாரு. 2வது குறையாயிருச்சு. அப்ப ஒரு செய்தியை நிலைநாட்ட போகும் பொழுது இது நிறைய நம்பகமானவர்கள் அறிவிப்பதற்கு மாற்றமாக அறிவிக்கிறதுனாலே அடிபட்டு போயிடுது. இவர் வந்து பலவித விமர்சனத்துக்கு உரியவர், காழ்ப்புணர்ச்சி இல்லாதவர்களும் அவரை பத்தி விமர்சிச்சிருக்கிறாங்க. குறைதான் முன்னிலை. ஹதீஸ் கலையில ஒரு உசூலே இருக்கிறது, நிறைய விட குறைக்கு தான் முன்னுரிமைங்க. ஒருத்தர் நல்லவர் நீங்க சொல்லிடலாம், ஏன் அவர்கிட்ட கெட்டது நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நான் தண்ணி அடிச்சது நான் பாத்துருப்பேன், நான் கெட்ட வருவேன். நாங்களாம் பார்க்கல தண்ணி அடிச்சது, நீ பாக்காட்டி என்ன நான் பாத்துருக்கேன்ல. அப்ப ஒருத்தர் தண்ணி அடிச்சதை நான் மட்டும் பாக்குறேன், நீங்க யாருமே பாக்கல. நான் என்ன சொல்லுவேன், அவர் தண்ணி அடிச்சனால் கெட்ட வருமே. நீங்க என்ன செய்றீங்க, நாங்கள் யாரும் தண்ணி அடிச்சு பார்த்தது இல்லை, நல்லவன் ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கிற மாட்டேங்க. ஒரு செயல் அந்த தப்ப வந்து யாராவது ஒருத்தர் தான் பார்ப்பாங்க, யாருக்கு படுது அவங்க தான் விமர்சிப்பாங்க காரணத்தோட. இது வந்து ஹதீஸ் உசூலுக்கு மட்டும் இல்ல, ஹதீஸ் உசூல் தான் உலகத்தில் உள்ள எல்லா கோர்ட்டுகள்லையும் இதான் லாஜிக். ஒரு குற்றத்தை நிரூபிக்கிறா இருந்தாலும் எல்லாத்துக்குமே லாஜிக் என்ன, ஒருத்தர் பார்க்கலங்கிறதுனால ஒரு கொலை செஞ்சுட்டான்னு என்னை போட்டு வச்சுட்டாங்க. ஒரு 100 பேர் வந்து நாங்க ஒரு கொலை செஞ்சு பார்க்கலங்கிறான், அட கொலை கிரிச்சு போல இந்த 2 பேர் பார்த்தாங்களான்னு கேட்பானா இல்லையா? 100 பேர் எனக்காக சாட்சி சொல்றான், இவர் கொலை செஞ்சு நாங்கள் பார்க்கவே இல்லை, நீ பாக்காட்டி என்ன 2 பேர் பார்த்திருக்கான்ல, பிடிச்சு உள்ள போடுறானா இல்லையா? அப்ப குறைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், ஆனா குறை காரணத்தோட இருக்கணும். கூட்டாம்புல இருக்கக்கூடாது, ஆள் சரியில்லை அப்படி சொல்லக்கூடாது. நினைவாற்றல் கம்மி, ஒரு பர்டிகுலர் காரணம். அலி பேர்ல நிறைய விட்டு சொல்லுவாரு, பர்டிகுலரான ஒரு காரணம். அப்படி ஒரு குறை உள்ள நேரத்தில் அதெல்லாம் நான் கண்டுக்கிற மாட்டோம், இந்த பாராட்டி இருக்கிறாங்கன்னா இது வந்து ரூலே கிடையாது. அப்ப குறை காரணத்தோடு சொல்லப்படுற ஒரு குறை இருக்கிறதுனால 2வது விஷயமாக ஆகிவிடுகிறது. அதே ஹதீஸ்ல பாருங்க, அந்த ஹதீஸ் ஜக்காத் பாருங்க எவ்வளவு பெரிய மசாலா இது. வருஷா வருஷம் திரும்பி திரும்பி கொடுக்கணுங்கிறதுல எவ்வளவு பெரிய நிலைப்பாடே மாறுகிறது. பாரதூரமான ஒரு விஷயம். அதுக்கு எடுத்து வைக்கிற ஹதீஸுடைய மேட்டர்ல அந்த வாசகத்துல அந்த கருத்து வரமாட்டேங்குது, அது சொல்ல முடியல இதுவரைக்கும். அந்த ஹதீஸா சரியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா 2 குறையாயிருச்சா. இப்னு ஹஜர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவரு இன்னொரு 3வது குறை ஒண்ணு இருக்குது, அது நிறைய பேர் கவனிக்காத ஒரு குறை. அவர் சொல்றாரு, கஃபியான நிறைய பேர் கண்டுகொள்ளாத ஒரு குறை ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறார்.
இப்னு ஹஜர் வந்து தல்ஹீஸ்ல சொல்றாரு 274 அவர் சொல்றாரு, 2வது வால்யூம்ல 174 பக்கத்துல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதாவது இதுல ஜரீர் இருக்கார்ல, ஜரீர் யார்கிட்ட அறிவிக்கிறாருன்னு சொன்ன அபு இஸ்ஹாக், அதான ஜரீர், அபு இஸ்ஹாக், ஆசிம், அலி, இப்படித்தான் ரூட் போகுது. ஜரீர் சொல்றாரு, அபு இஸ்ஹாக் சொன்னதா சொல்றாரு, அபு இஸ்ஹாக் வந்து ஆசிம் சொன்னதா சொல்றாரு, ஆசிம் வந்து அலி சொன்னதா சொல்றாரு. இப்பதானே போகுது. இவர் சொல்றாரு, இப்னு ஹஜர் இப்னுல் மவாக்குடைய சொல்ல எடுத்து சொல்றாரு, வனப்பக இப்னுல் மவாக் அலா இல்லத்தின் ஹஃபியத்தின் ஃபீஹி, இதுல உள்ள மறைவான ஒரு குறைபாட்டை அவர் வந்து சுட்டிக்காட்டி உணர்த்தி இருக்கிறார், இந்த அக்செப்ட் பண்றாரு. அது என்ன குறைபாடு என்றால், அன்ன ஜரீர் இப்னு ஹாசிமின் லம் யஸ்மஉஹு மின் அபி இஸ்ஹாக், இந்த செய்திய அபு இஸ்ஹாக் கிட்ட இருந்து ஜரீர் கேட்கல. ஜரீர் வந்து அபு இஸ்ஹாக் கிட்ட அறிவிக்கிறார்ல, அறிவிச்சார்னா இந்த ஹதீஸ் அவர்கிட்ட கேட்டு இருக்கணும், கேட்கல அப்படிங்கிறாரு. யார் சொல்றாரு? ஒரு அறிஞர் சொல்றாரு. 3வது குறை, அதாவது சுஃபியானு, ஷரீக்கு, ஜக்கரியாவெல்லாம் கேட்டு சொல்றாங்க. இவர்கிட்ட 3வது குறை என்ன வருதுன்னா, அந்த ஜரீருங்கிறவர் ஷாதுங்கிற ஒரு வகை வந்துருது. 3வது என்ன வருதுன்னு கேட்டா, முன்கத்தின்னா அறிவிப்பாளர் தொடர்பு அருந்து போனது. அருந்து போனதா என்ன? இவர் சொன்னதா நான் அறிவிக்கிறேன், நான் அவர்கிட்ட கேட்கல, இடையில யாரோ விட்டுருக்காங்க. இவர் சொன்னது நான் அறிவிச்சு இவர்கிட்ட நான் கேட்கலன்னு சொன்னா, இடையில யாரோ ஒரு ஆளு சொல்லியிருக்கணும், அதான அர்த்தம். அப்ப அறிவிப்பாளர் தொடர்பு அருந்து போயிடுச்சு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? காரணத்தோட சொல்றாரு, இந்த ஜரீரு அவங்க காட்டின அவங்க பேப்பர்ல அதான் வருது, அவங்க தந்த பேப்பர்ல வந்து ஜரீர் சொல்றாரு, அபு இஸ்ஹாக் சொல்றாரு, ஆசிம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப என்ன வருது? கேட்கல. கேட்கலன்னு நம்ம ஏத்துக்க முடியுமா? ஆதாரம் வேணும்ல. கேட்கலன்னு அவர் சொன்னார், கேட்ட ஒருத்தர் இவர்கிட்ட இருந்து இவர் அறிவிக்கிறாரு, இவரு நடையில் ஒரு ஆள் புந்து கேட்கலன்னா, கேட்கலங்கிறதுக்கு ரீசன் வேணும்ல, அது வேணும், ரீசன் கண்டிப்பா வேணும். ரீசனையும் அவர் சொல்லுகிறார். எந்த ரீசனை சொல்றாரு தெரியுமா? இந்த அவர் சொல்றாரு, லம் யஸ்மௌஹு மின் அபி இஸ்ஹாக் சொல்லிட்டு, ஃபகத் ரவாஹு ஹுஃபாது அஸ்ஹாபி இப்னு வஹ்பின், இப்னு வஹ்ப் இருக்கார, அவருடைய மாணவர்கள்ல சகாக்கள்ல ஹுஃபால்கள் இருக்காங்களா இல்லையா, உயர்தரத்தில் உள்ளவர்கள், அவங்களெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அது யாருன்னு கேட்டா, சஹ்னூனு, ஹர்மலா, யூனுஸ், பஹர் இப்னு நஸ்ர், இன்னும் பலர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த செய்தி எப்படி அறிவித்திருக்கிறார்கள் என்று கேட்டா, அன் ஜரீர் இப்னு ஹாசிம், ஜரீர் வழியாக அறிவிக்கப்படுகிறது. அவரு வந்து ஒரு ஹாரிஸ் இப்னு நப்ஹான், ஹாரிஸ் இப்னு நப்ஹான் வழியாக அறிவிக்கப்படுகிறது. அனில் ஹசன் இப்னு உமாரா அன் அபி இஸ்ஹாக். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த இப்னு வஹ்ப் தானே ஜரீர் இருந்து கேட்டவர். ஜரீருடைய மாணவர் யார்? இப்னு வஹ்ப். முதல்ல சொல்லியிருக்கிறேன். இந்த இப்னு வஹ்புடைய நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த இப்னு வஹ்ப் வழியாக இந்த செய்தி அறிவிக்கும் பொழுதெல்லாம் ஜரீருக்கும் அபு இஸ்ஹாக் இடையில ஒரு ஆள் விடுறாங்க, ஒரு ஆள் சேர்க்கிறாங்க. ஜரீரே அபு இஸ்ஹாக் கிட்ட கேட்டா ஜரீர் அபு இஸ்ஹாக்னு சொல்லியிருப்பாங்க. ஜரீருக்கும் அபு இஸ்ஹாக்கும் இடையில என்ன செய்யறாங்க? ஒரு ஆளை நுழைச்சு சொல்றாங்க. யார்? இவங்க எல்லாம் வந்து ஹுஃபால்கள், முக்கியமான நல்ல ஆளுங்க. இவங்க என்ன செய்யறாங்க? நேரடியா அவர் கேட்காதனாலதான் இவருக்கு அவருக்கு இடையில என்ன இருக்குது? ஒரு ஆள் விடுபட்டு இருக்கிறாருங்கிற ஒரு பாயிண்ட வச்சு இந்த ஆள் ஹசன் இப்னு உமார் ஆண்டு இடையில ஒருத்தர் இருக்காரு, அவர் பலவீனமான ஆளு, அவர் விட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹாஃபில் இப்னு ஹஜர் வந்து இந்த மேட்டரை எடுத்து காட்டுறாரு. இது நான் முழுசா விளக்கல, இதுல நிறைய விஷயங்கள் இன்னும் கூடுதலா விளக்க வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் எனக்குரிய நேரம் முடிஞ்ச காரணத்தினால இதை தொடர்றேன். அதனால இந்த ஹதீஸ் போக்கு இது ஹதீஸே கிடையாது, இது வந்து ஆதாரமா கொள்ளவே முடியாது, இதை வச்சு எந்த ஒரு ஹுக்கும் எடுக்க முடியாது என்பதுதான் சரியான நிலைங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடைவேளைக்கு பிறகு இன்றைய தினத்தின் இறுதி அமர்வு, விவாத நாளின் இறுதி அமர்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முதல் சுற்றாக எதிர்த்தரப்பு அணியினர் சில செய்திகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதுல நாம் இந்த செய்திகளை ஹதீஸை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நல்லா உங்களுக்கு நினைவுக்காக கொண்டு வருகிறேன். முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவிலும்
தாரகுத்னியிலும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸை எடுத்து வச்சு இமாம் அல்பானி அவர்கள் இது பலவீனமானது என்ற செய்தியெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று தமது வாதத்தின் கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது சொன்னார். நான் முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் இருக்கக்கூடிய ஹதீஸவா எடுத்து வச்சேன், தாரகுத்னியில் இருக்கக்கூடிய ஹதீஸவா எடுத்து வச்சேன். அடுத்த அன்புக்குரியவர்களே, அபூதாவுதுல இருக்கக்கூடிய ஹதீஸை தான் எடுத்து வச்சேன். அதை பற்றி பேசணுமே தவிர முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, தாரகுத்னியில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, இதை அல்பானி பலவீனம் என்று சொல்கிறார், அதனால இது பலவீனம் சொல்றார். நான் கேட்கிறேன், அல்பானி பலவீனம் என்று சொன்னத காரணத்தினால நீங்க ஏத்துக்கிறீங்களா? காரண காரியத்தோட சொல்வதாக நீங்க சொல்றீங்க. அல்பானி காரியத்தோட சொன்னதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லவே. ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம், காரண காரியத்தோட நீங்க சொன்னா இந்த காரணம் சரி. என்ன காரணத்தை வைத்தார்கள்? அல்பானி சொல்லிவிட்டால் எது வேண்டாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சிலரை சாடி கடந்த காலத்தில் நீங்க எழுதியிருக்கிறீங்க. நாம அந்த ஹதீஸ், அந்த முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பற்றியோ தாரகுத்னியில வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பற்றியோ நாம இங்க எடுத்து வச்சு பேசல. எதை எடுத்து வச்சு பேசுறோம் அப்படின்னு கேட்டா, அபூதாவுதுல வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பற்றி தான் இப்பொழுது சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய காப்பியை தாருங்கள் என்று கேட்டீர்கள், காப்பியும் உங்க கையில கொடுத்துட்டேன். அப்ப அபூதாவுதுல வந்திருக்கக்கூடிய ஹதீஸை